அப்படின்னா விஜய் பார்க்கணும்னு நான் கேட்கிறேன். இதுதான் ஒரு கட்சிக்காரனுக்கு வர கூட்டமோ நடிகனுக்கு வர கூட்டமோ. கட்சிக்காரருக்கு வர கூட்டம் எப்படி தெரியுமா? ஏன் தெரியுமா வரும்? பேசுறத கேட்க வரும். யாரோ ஸ்டாலின் வந்த உடனே போய் முட்டிக்கு போய் நிக்க மாட்டானுங்க. எடப்பாடி வந்த உடனே முட்டிக்கு போய் யாரா நீங்க பாதி எரிஞ்ச போன மாதிரி ஏன்டா உங்களை தற்கொலை லிஸ்ட்ல கூட சேர்த்துக்க முடியாதா? ஏண்டா இந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து அட்வொகேட்னு சொல்ற, அட்வொகேட்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட தம்பி அட்வொகேட்னு சொல்லிட்டு இவ்வளவு கேவலமா போய் சொல்றிய காசுக்காக, இது உனக்கே அசிங்கமா தெரியல? உடனே இந்த மாதிரி தற்கொலை கூட்டங்களை கேட்கலாம், உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கலாம். நான் 2000 கம்யூனிஸ்ட்ல சேர்ந்து இன்னியும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் தம்பிகளா. சரியா? இந்த கட்சிகள்ல எல்லா கட்சிகளையும் உள்ள புகுந்து எல்லா கட்சிகளையும் இவ யார் எப்படி பண்ணுவான், எப்படி மீட்டிங் எப்படி நடத்தி எப்படி பண்ணுவாங்க எல்லாத்தையும் களத்துல இருந்து பார்த்துருக்கோம். ஏதோ வந்து சும்மா வந்து இந்த மொபைல்லயோ எதுலயும் பார்த்து வீடியோவை பார்த்துட்டு வந்து இங்க பேச வரல. அதனால எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு காசு கொடுப்பாங்க, தெருமுனை கூட்டத்துக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, வட்டத்துக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, மாவட்டத்துக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு காசு வரும்னு தெரியும். சரியா? இப்ப யாருமே கேட்கறதுக்கு யாருமே வர்றதில்லை. இப்ப யாருமே கேட்கறதுக்கு இல்லை. எவ்வளவு கொடுத்தா வருவோம்னு சொல்ற அளவுக்கு இப்ப இருக்கிற மக்களை மாத்திட்டீங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து. நல்லா இருந்த மனிதர்கள் கேட்கறதுக்கு வந்த காலகட்டங்கள்லாம் போயிருச்சு. அதெல்லாம் போய் எங்கேயோ போய் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இப்ப காசை கொடுத்தா வர்ற கூட்டமா ஆக்கிட்டீங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து. இந்த 2 தற்கொலை மட்டும் இல்ல, எல்லா தற்கொலைகளும் சொல்றது என்னன்னா, ஸ்டாலின் ஐயா முகத்தை பார்த்தா அப்படியே கூட்டம் அலைமோதுது. ஐயா ஸ்டாலின் ஐயா இப்ப இடையில நடந்த மீட்டிங் கூட என்கிட்ட வந்து பசங்க யாராவது எங்க ஏரியா பசங்கள ஒரு 10, 15, 20, 30 பேர் அனுப்பு, 50 பேர் அனுப்புன்னு சொல்லி கேட்டது இருக்கு. யாருன்னு சொல்லணுமா? அதனால இந்த பணம் இல்லாம வர்றாங்க அப்படின்னு சொல்ற இந்த உருட்டு இருக்குல்ல, இந்த திமுகக்கு பணம் இல்லாம வர்றாங்கன்னு சொல்லி இந்த உருட்டு இருக்குல்ல, இந்த உருட்டை தெரியாதவன்கிட்ட போய் சொல்ல. அரசியலுக்குள்ள இருக்கிற என்கிட்ட வந்து இந்த உருட்டு எல்லாம் வேண்டாம். ஏன் இப்ப எல்லாரும் கதறாங்கன்னா, எல்லாருக்கும் காசு கொடுத்தாதான் வர்ற கூட்டமா இருந்த இடத்துல விஜய்க்கு மட்டும் காசே கொடுக்காம ஒரு கூட்டத்தை உருவாக்குன அந்த விஜயை பார்த்து எல்லாருக்கும் ஸ்டமக்கு கொஞ்சம் எரியுது போல. அதனால யார் யாருக்கெல்லாம் காசை கொடுத்து எவன் பேசக்கூடாதோ எவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து ஐயோ விஜய் வந்துட்டாப்ல. ஏன்னா விஜய்க்கு வர்ற கூட்டங்கள் வந்து விஜய்க்காக வர்ற கூட்டம், பணத்துக்காக வர்ற கூட்டம் இல்ல. விஜய் ரசிகர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து இந்த மாதிரி கூட்டங்கள் கத்துவம் கதறங்கள் எல்லாமே செய்யும். ஏன்னா நம்ம அரசியல் நிறைய பார்த்திருக்கிறேன். அதனால நான் சொல்றது என்னன்னா, யாருமே இந்த மாதிரியான கூட்டத்துக்கு தயவு செய்து போய் கமாண்ட் போடாதீங்க. கமாண்ட் போட்டு உங்களோட பவரை எப்பவுமே உங்களுக்குள்ளே வச்சுங்க தவிர்த்து அதை வந்து இந்த மாதிரியான கூட்டத்துக்கிட்ட செலவழிக்காதீங்க. அடுத்த கட்டத்துக்கு நம்ம கட்சி எப்படி கொண்டு போகணும், அடுத்த மீட்டிங்க்கு நம்ம எப்படி கொண்டு போகணும், இந்த மாதிரியான அடுத்த விஷயங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது. எவனுமே இந்த மாதிரி கேவலமா கதறக்கூடாது. நம்ம கதற விடாம உட்காந்து எப்படி வந்து அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுல மட்டும் போக்கஸ் பண்ணுங்க தவிர்த்து இந்த மாதிரியான சல்லிகளையோ இந்த மாதிரியான கீழ்த்தரமான கூட்டத்துக்கிட்டே நீங்க போய் கமாண்ட போட்டு அதுக்கு உங்களோட நேரங்களை வீணா செலவு செய்யாதீங்க.